Brother, good morning. குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. குஷியா இருக்கீங்களா? டபுள் குஷியா இருக்கேன் சிஸ்டர். வெரி குட். இன்னைக்கு அப்போ வரதான ஸ்லோகம் சூப்பர் சிஸ்டர். இன்னைக்கும் சிவத்தந்தையோடு இணைந்து இருக்கக்கூடிய சிவசக்திகளின் அலங்காரம் இது அப்படின்னா ஞானத்தின் அஸ்திர சஸ்திரங்கள்னு சொல்லியிருந்தாரு ஸ்லோகன்ல. அது ஸ்லோகன்ல பார்க்கலாம். வரதானம் கூட சூப்பர். எல்லையற்ற தேவாதாரி ஆகுங்கள் அப்படின்னு. சூப்பரா இருந்தது சிஸ்டர். ஓகே, சரி இன்னைக்கு பார்க்கலாம். முழுவதுமே நமக்கு கொண்டாட்டம் தான். ஆமா, எப்பவுமே கொண்டாட்டம் தான். பாத்தீங்களா, ஒரு சில கோயில் எல்லாம் பாத்திருக்கீங்களா, 365 நாளும் திருவிழா நடக்கும் கோயில்ல. மீனாட்சி அம்மன் கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா, மதுரையில எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோவேன், 365 நாளும் மீனாட்சி அம்மனுக்கு திருவிழா தான். ஒவ்வொரு நாளும் விசேஷம் தான். அதே போல சங்கமயுகம். ஆமா, இல்ல அந்த அம்மன் மூர்த்தியா இருக்கவங்க அந்த அளவுக்கு விசேஷமா கொண்டாடி வந்திருக்காங்க சங்கம யுகத்தை. அதான் துவாபர யுகத்துல பூஜிக்கப்படுறாங்க. ஆமா, அதே போல நாமளும் இருக்கணும். ஆனா இன்னும் சில கோயில்ல இருக்குது, வருஷத்துக்கு ஒரு நாள் சாமி கும்பிடுவாங்க. அவங்க எல்லாம் யாரு தெரியுமா? எப்பயாவது தப்பா நினைக்கிறாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை நினைக்கிறவங்க. ஒரு முழுக்கு போட்டு ஏந்திரிக்கீங்கன்னு சொல்லிட்டாரு அப்பா. முழுக்கு போட்டு ஏந்திரிக்கீங்களா, முழுகியே இருக்கீங்களா? ஆமா, அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க. சரி, நீங்க எந்த மாதிரி இருக்கீங்கன்னு எல்லாரும் பாத்துக்கிடணும். 6 கால பூஜை நடக்கணுமா, இல்ல 9 கால பூஜை நடக்கணுமா, இல்ல வருஷத்துக்கு ஒரு தடவை பூஜை நடந்தா போதுமா, இல்ல மாசத்துக்கு ஒரு தடவை நடந்தா போதுமா, இல்ல வாரத்துக்கு ஒரு தடவை கோயில திறந்து சாமி கும்பிடுவாங்க. வாரம் போறதுக்கு அந்த போகுடி அப்ப மட்டும் தான் ஞாபகம் வரும், பாபா ஞாபகம். அந்த மாதிரி இருக்கவங்க. அதான், இல்ல அந்த மாசத்துக்கு ஒரு தடவை சென்டருக்கு போய் ஃபீஸ் கட்டுவோம் இல்லையா, ஏதாவது கொடுத்துட்டு வருவோம் இல்லையா, அப்ப மட்டும் ஞாபகம் வரவங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் நம்ம வெளிப்படையாவே அந்த கோயில்லயே பாக்கலாம், நம்ம எந்த மாதிரி நமக்கு பூஜை நடக்குது அப்படின்னு. ஓகே சிஸ்டர், சரி பாட மகா வாக்கியங்களை கேட்போம். 27/11/2024 காலை முரளி பப்தாதா மதுபன். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, எல்லைக்குட்பட்ட உலகத்தின் வீணான விஷயங்களில் தங்களது நேரத்தை வீணடிக்க கூடாது. புத்தியில் எப்போதும் உன்னதமான ராயல் சிந்தனைகள் எழுந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்திருக்காங்க. உலகியல் விஷயங்கள், எல்லைக்குட்பட்ட உலகியல் விஷயங்கள், இந்த வீணான சிந்தனைகள்ல நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறாரு. உங்களுக்கு எப்பவும் உன்னதமான சிந்தனை, ராயலான சிந்தனைகள் தான் எழும்பணும். ராஜாவாக போறோம் அப்படின்னா அந்த ராயல் தன்மை இருக்கணும் அப்படிங்கறதும், அப்பா கொடுத்த ஞானத்தின் சிந்தனையோ, யோகத்தின் நினைவோ, சேவையின் நினைவோ அதுதான் இருக்கணும். அதுதான் ராயலான சிந்தனை. இந்த உலகியல் விஷயங்கள் அது எப்படி இருக்கு, இது இப்படி இருக்குது, இது எப்படி சரி செய்ய போகுது, அப்படி இப்படிலாம் யோசிச்சுட்டுலாம் இருக்கக்கூடாது. அது தேவையில்லாத வேலை நமக்கு. எல்லாமே வெளி உலக விஷயங்கள் எல்லாமே தேகத்துக்குரியது. அந்த பிரச்சனைகள் ஓயவே ஓயாது. ஒண்ணு போச்சுன்னா இன்னொன்னு வந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கு பின்னாடி போய் நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. உங்களுக்குள்ள எப்போ ராயலான சிந்தனைகள் தான் எழும்பணும் அப்படிங்கறத சொல்றேன். அப்பா கேள்வி கேக்குறாங்க, எந்த குழந்தைகளால் தந்தையின் ஒவ்வொரு உத்தரவையும் அமலுக்கு எடுத்து வர முடியும்? பதில், யார் உள்முகமாக இருக்கிறார்களோ, தங்களது வெளிப்பகத்தை காண்பித்துக் கொள்வதில்லையோ மற்றும் ஆன்மீக போதையில் இருக்கிறார்களோ அவர்களால் தான் தந்தையின் ஒவ்வொரு டைரக்ஷன் உத்தரவையும் உங்களுக்கு கொண்டு வர முடியும். உங்களுக்கு பொய்யான அகங்காரம் ஒரு பொழுதும் வரக்கூடாது. உள்ளுக்குள் மிகுந்த பரிசுத்த தன்மை இருக்க வேண்டும். ஆத்மா மிகவும் நல்லதாக இருக்க வேண்டும். ஒரு தந்தையிடம் உண்மையான அன்பு இருக்க வேண்டும். ஒரு பொழுதும் உப்பு தண்ணீர், அதாவது கசப்பான சமஸ்காரம் இருக்கக்கூடாது. அப்பொழுதுதான் தந்தையின் ஒவ்வொரு உத்தரவும் அமலுக்கு வரும். என்னப்பா சொல்லிருக்காங்க பிரதர்? ஓகே சிஸ்டர், அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சிஸ்டர் சொன்னாரு? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னாங்கன்னா, வெளிப்பகட்டை யார் உள்முகமாக இருக்கிறார்களோ, யார் தந்தையின் கட்டளைகளை அமலுக்கு கொண்டுட்டு வர முடியும் அப்படிங்கறத சொல்லியிருந்தாரு. யார் எப்போ உள்நோக்கு முகத்துல இருந்து ஞானத்தின் பயிற்சி இல்ல ஞான பயிற்சி, யோக பயிற்சியோ செய்துட்டு இருக்காங்களோ அவங்களாலதான் கொண்டுட்டு வர முடியும் அப்படிங்கிறாரு. வெளிப்பகட்டை யாரு காட்டுறது இல்லையோ, உள்நோக்கு முகமா இருக்காங்களோ, ஆன்மீக போதையில இருக்காங்களோ அவங்களாலதான் தந்தை கொடுத்த கட்டளைய ஸ்ரீமத் படி
தந்தை கொடுக்கக்கூடிய டைரக்ஷனை வாழ்க்கையில கொண்டுட்டு வர முடியும், அதான் அமல்படுத்த முடியும்னு சொல்லியிருந்தாரு. உங்களுக்கு ஒருபோதும் பொய்யான அகங்காரம் இருக்கக்கூடாது. உள்ளுக்குள் பரிசுத்த தன்மை இருக்க வேண்டும். ஆமா, மனம் எப்பவும் தூய்மையா இருக்கணும், அதான் பரிசுத்த தன்மையோடு இருக்கணும். ஆத்மா எப்பவும் நல்லதாக இருக்க வேண்டும். உண்மை தந்தையிடம் உண்மையான அன்பு இருக்கணும். பரமாத்மா கிட்ட ஒரு தந்தையிடம் மட்டுமே உண்மையான அன்பு இருக்கணும். மற்றவர்கள் மீதுலாம் அன்பு இருக்கணும்னு அவசியம் இல்ல, தந்தையிடம் மட்டும் அன்பு இருக்கணும் அப்படிங்கறது சொல்றேன். அப்புறம் 5வது என்ன சொன்ன சிஸ்டர்? சம்ஸ்காரம், உப்பு தண்ணீர் இருக்கக்கூடாது. அப்பொழுதுதான் தந்தை உத்தரவு வந்து அமலுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நமக்கு. ஆமா, அதனாலதான் சொல்லுவாரு எப்போ இனிமையானவர்களா இருக்கணும் நீங்க. அதனாலதான் இனிமையிலும் இனிமையான குழந்தைகளின்னு கூப்பிடுறாப்பா. பால் பாயசம் மாதிரி இருக்கணும்னு சில முறையில வரும். ஆமா, பாலும் சர்க்கரையும் போல சேர்ந்தது போல இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். அந்த கசப்பான சம்ஸ்காரம் இருக்கக்கூடாது உங்களுக்கு. உப்பு தண்ணீர் போல கரிக்க கூடாது நீங்க. எப்பவும் அது ரெண்டையும் பார்த்து நமக்கு ஒரு மாதிரி முகம் சுளிக்க தோணும் இல்லையா? ஆனா ஒரு ஸ்வீட்டை பார்த்தா முகமலர்ச்சியா வந்துடும் இல்லையா? அது போல எப்பவும் முகமலர்ச்சியா நீங்களும் இருக்கணும், மற்றவர்களையும் முகமலர்ச்சியா வச்சுக்கணும்னா அந்த இனிமைத்தன்மை வேணும் அப்படிங்கறத சொல்றாரு. அப்படி இருக்கவங்களாலதான் தந்தையின் கட்டளைப்படி தந்தையின் அந்த டைரக்ஷனா அமலுக்கு கொண்டுட்டு வர முடியும்னு சொல்றாரு. குழந்தைகள் நினைவு யாத்திரையில் மட்டும் அமரவில்லை, நாம் ஸ்ரீமத் படி நமது பரிசுத்தானத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் என்ற பெருமிதம் குழந்தைகளுக்கு உள்ளது. அந்த அளவிற்கு ஊக்கம், குஷி இருக்க வேண்டும். குப்பை கூலம் போன்ற அனைத்து வீணான விஷயங்களும் நீங்கி போய்விட வேண்டும். எல்லையில்லாத தந்தையை பார்த்த உடனேயே உல்லாசமான உணர்வில் வந்துவிட வேண்டும். உல்லாசமான உணர்வில் வந்துவிட வேண்டும். எந்த அளவிற்கு நீங்கள் நினைவு யாத்திரையில் இருப்பீர்களோ அந்த அளவிற்கு முன்னேற்றம் வந்து கொண்டே இருக்கும். குழந்தைகளுக்காக ஆன்மீக பல்கலைக்கழகம் இருக்க வேண்டும் என்று தந்தை கூறுகிறார். உங்களுடையதுதான் உலக ஆன்மீக பல்கலைக்கழகம். ஆக அந்த பல்கலைக்கழகம் எங்கே இருக்கிறது? குறிப்பாக பல்கலைக்கழகம் நிறுவப்படுகிறது. அதனுடன் கூடவே மிகவும் ராயல் ஹாஸ்டல், உயர்தரமான தங்கும் விடுதியும் இருக்க வேண்டும். அதான் அந்த பல்கலைக்கழகம் வேணும், பல்கலைக்கழகத்தோட அந்த ஹாஸ்டல் இருக்கணும் அப்படின்னா எக்கியத்துல சொல்றாரப்பா. இதுதான் மிகப்பெரிய ஆன்மீக பல்கலைக்கழகம், த ஸ்பிரிச்சுவல் யூனிவர்சிட்டி. வேர்ல்டுலயே பெரிய ஸ்பிரிச்சுவல் யூனிவர்சிட்டி அது நம்ம எக்கியம் தான் அப்படிங்கறத சொல்றாரு. அதுக்கு நினைவு யாத்திரையில எவ்வளவு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றம் வரும். உல்லாச உணர்வுல வந்துடணும்ன்றாங்க. பார்த்தோன்னே உல்லாசம் ஆயிடணும் நமக்கு. அப்ப பார்த்த உடனேயேன்னு வர்றது வந்து அதாவது நினைவு வந்த உடனேயே. ஆமா, இல்லன்னா ஸ்தூலமா பிரம்மபாபா பார்த்த உடனேயே அப்படியா இருக்கலாம். ஆமா, ஸ்தூலமா இல்ல தந்தையும். ஆமா, தந்தையும் ஆமா ரெண்டுமே இருக்கலாம். ஸ்தூலமா இருந்தாலும் சரி, அந்த சுத்தமத்துல நிராகார பாபா பார்த்தாலும் சரி, உங்களுக்கு எப்பயுமே அந்த உணர்வு வந்துடணும் அப்படிங்கறத சொல்றாரு. குறிப்பா அந்த ஸ்பிரிச்சுவல் யூனிவர்சிட்டி, அத ஹாஸ்டல், தங்கும் விடுதி அதெல்லாம் உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு தந்தைக்கு மறைமுகமா நம்ம சேவை செய்யணும். நாம அந்த வெளிப்பகட்ட காட்டக்கூடாதுன்னு சொல்றாரு. வெளிப்பகட்ட காட்டக்கூடாது. எப்படின்னா நான் இவ்வளவு கொடுத்தேன், இவ்வளவு செய்யறேன் அப்படின்ற அந்த வெளிப்பகட்டு, எனக்கு நீங்க எல்லாரும் மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வுலாம் வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக சொல்றாரப்பா. எப்படி கற்பித்து சிந்தனைகள் இருக்க வேண்டும். இவர்கள் உலகத்திற்கு உங்களுடைய விடுதி இருக்க வேண்டும். உங்களுடைய சிந்தனைகள் எவ்வளவு ராயலாக இருக்க வேண்டும். குழந்தைகளுக்கு எப்படி கற்பித்து உயர்ந்த தேர்வில் தேர்ச்சி அடையுமாறு செய்விக்க வேண்டும். அதன் மூலம் இவர்கள் உலகத்திற்கு அதிபதியாக ஆகப் போகிறார்கள் என்று தந்தைக்கோ இரவு பகலாக இதே சிந்தனை இருக்கிறது. உண்மையில் உங்களுடைய ஆத்மா தூய்மையாக சதோப்பிரதானமாக இருக்கும் பொழுது உடல் கூட எவ்வளவு சதோப்பிரதானமாக அழகாக இருக்கிறது. ராஜ்யம் கூட எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தது. உங்களுடைய நேரம் எல்லைக்கு உட்பட்ட உலகத்தின் குப்பை கூலம் போன்ற விஷயங்களில் நிறைய வீணாகிறது. மாணவர்களாகிய உங்களுக்குள் அசுத்தமான எண்ணங்கள் இருக்கக்கூடாது. என்ன பிரதர் சொல்லிருக்காங்க, சொல்றீங்களா? படிச்சிருவா, படிங்க சிஸ்டர். இருக்கக்கூடாது. உங்களுக்குள் அசுத்தமான எண்ணங்கள் இருக்கக்கூடாது. குழுக்கள் ஆகியவையோ மிகவும்
கமிட்டி நல்லதாக அமைக்கிறார்கள். ஆனால் யோக பலம் இல்லை. நாம் இதை செய்வோம் அதை செய்வோம் என்று நிறைய பொய் கூறுகிறார்கள். நான் இவர்களை மூக்கால் காதால் பிடிப்பேன் என்று மாயை கூட கூறுகிறது. தந்தையிடம் அன்பே இல்லை. மனிதன் ஒன்று நினைக்க என்று கூறப்படுகிறது. மனிதன் ஒன்று நினைக்க என்று கூறப்படுகிறது அல்லவா? எனவே மாயை கூட ஒன்றுமே செய்ய விடுவது இல்லை. மாயை மிகுமே ஏமாற்றக்கூடியதாகும். பாதையே வெற்றி விடுகிறது. தந்தை குழந்தைகளை எவ்வளவு உயர்ந்தவர்களாக ஆக்குகிறார். இது செய்யுங்கள் என்று உத்தரவு கொடுக்கிறார். பாபா மிகவுமே ராயல் கம்பீரமான பெண் குழந்தைகளை அனுப்பி விடுகிறார். பாபா நாங்கள் ட்ரைனிங் பயிற்சிக்காக செல்லலாமா என்று ஒரு சிலர் கேட்கிறார்கள். அந்த மாயை மூக்கப்பிடிச்சிருது, மாயை மூக்கப்பிடிச்சிருது, அந்த காதெல்லாம் வெட்டிடுது அப்படின்னா நமக்கு அந்த பொய்யான விஷயங்கள் பின்னாடி நம்ம புத்தியை விடுறதுனாலதான் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படிங்கறத சொல்றாரு. அந்த குழு கம்யூனிட்டி எல்லாம் உருவாக்குறீங்க, ஆனா யோக பலம் இல்ல. யோக பலம் இல்லைன்னா அங்க ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா தேகாபிமானம் வரும், சண்டை ஆயிடும். அதான் மாயை மூக்க பிடிச்சிருது, காதை பிடிச்சிருது அப்படிங்கறத சொல்றாரு. குழு உருவாக்குறது முக்கியம் கிடையாது, குழுவா இருந்து யோகா செய்யணும், யோக பலம் வேணும் அப்படிங்கறது சொல்றாரு. அதான் பெண் குழந்தைகளை அனுப்பி விடுகிறார். அது கம்பீரத்தன்மை உள்ள பெண் குழந்தைகளை உத்தரவு இது செய்யுங்கள் என்று உத்தரவு கொடுக்கிறார். பாபா மிகவும் ராயல் கம்பீரமான பெண் குழந்தைகளை அனுப்பி விடுகிறார். ஆமா, சேவை செய்யறதுக்காக இதான் செய்யுங்க அப்படின்னு டைரக்ஷன் கொடுக்கறாரு இல்லையா? அதுதான் அந்த டைரக்ஷன் கொடுக்கறாரு. ஆனா செய்யறாங்க, செய்யும் போதுதான் இந்த பிரச்சனைகள்லாம் வருது அப்படிங்கறத சொல்றாரு. ஒரு சிலர் கேட்கிறார்கள், குழந்தைகளே கேட்கிறார்கள். அவ்வளவுதான். அந்த குழந்தைகளே முதலில் நீங்கள் உங்களது குறைகளை நீக்குங்கள் என்று பாபா கூறுகிறார். என்னிடம் எவ்வளவு அவகுணங்கள் உள்ளன என்று தங்களை பாருங்கள். நல்ல நல்ல மகாரதிகளை கூட மாயை ஒரேடியாக உப்பு தண்ணீராக ஆக்கிவிடுகிறது. தந்தையை ஒருபொழுதும் நினைவு கூட செய்யாத அப்பேற்பட்ட கசப்பான குழந்தைகள் கூட இருக்கிறார்கள். ஞானத்தினுடைய ஒரு எழுத்து கூட தெரியாது. வெளியில் மிகவுமே அதிகமாக காட்டிக்கொள்கிறார்கள். இதிலோ மிகவுமே உள்முகமாக இருக்க வேண்டும். ஆனால் நிறைய பேருடைய நடத்தை முற்றிலுமே படிக்காத ஏமாற்றுபவர்கள் போல இருக்கிறது. கொஞ்சம் பைசா இருக்கிறது என்றால் அதனுடைய போதை ஏறி விடுகிறது. இருக்கிறோம் என்று புரிந்து கொள்வது இல்லை. மாயை புரிந்து கொள்ள விடுவதில்லை. மாயை மிகவுமே பலசாலியாக இருக்கிறது. பாபா கொஞ்சம் மகிமை செய்தார் என்றால் அதிலேயே மிகவும் மகிழ்ச்சி அடைந்து விடுகிறார்கள். சொல்றீங்களா பிரதர்? அதான் இந்த ஞானத்தின் ஒரு கேக்குதா சிஸ்டர்? இப்பதான் கேக்குது. அப்படி சொல்றீங்களா? கேக்குது சிஸ்டர். சரி, ஓகே. அந்த ஞானத்தின் அந்த விஷயத்த சொல்றாரு. அந்த ஞானத்தின் ஒரு எழுத்து கூட உங்களுக்கு தெரியறது இல்ல. அப்ப யோகம் ஒரு செகண்ட் கூட அப்பாவை நினைவு செய்யறதுல, ஒரு நிமிஷம் கூட நினைவு செய்யறதே இல்ல. கொஞ்சம் காசு வச்சிருந்தாலே அவங்களுக்குள்ள அந்த அகங்காரம் வந்துருது அப்படிங்கறத சொல்றாரு. ஷோ நல்லா காட்டுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சேவைக்காக அப்பா கிட்ட யஜ்யத்துல போய் பணம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்பா அவரை நீங்க நல்ல சேவை செய்யறீங்க, மகிழ்ச்சியா இருக்கீங்க அப்படின்னு, மகிழ்ச்சியா இருக்குது அப்படின்னு ஏதாவது அவங்கள மகிமைப்படுத்தி சொன்னார்னு வச்சுக்கோங்க, அதுலயே குஷி அடைஞ்சிடுறாங்களாம். ஞானத்தை படிக்கிறதும் கிடையாது, யோகாவும் பண்றது கிடையாது, அவங்க நடத்தையும் ராயலா இருக்கிறது இல்ல அப்படிங்கறத சொல்றாரு. அதுதான் முக்கியம். ஞானமும் யோகமும் தான் ரொம்ப முக்கியம். சேவைக்காக பணத்தை கொடுக்கறது மட்டும் ஒரு காரியம் கிடையாது. அது சேவைக்காக பணத்தையும் கொடுத்துட்டு என்ன எதிர்பார்க்கறாங்க? நாங்க பணம் கொடுக்கறோம், நீங்க எங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், எங்களை மரியாதையா நடத்தணும் அப்படிங்கறதெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பேர் புகழ் மரியாதை அதெல்லாம் சொல்லுவார் இல்லையா? அப்ப காசு கொடுத்தோன்ற எங்களுக்கு பேர் வேணும், எங்களை எல்லாரும் புகழ்ந்து பேசணும், எங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் எல்லாரும் அப்படிங்கறது மாதிரி வர்றது. இங்க இது பல்கலைக்கழகம், படிப்பு சொல்லித்தர இடம், பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கீங்க. அப்ப அங்க என்ன படிப்பு படிக்கணும், அதுக்கான பயிற்சி செய்யணும். தியரிட்டிக்கலும் இருக்கு, தியரி இருக்குது, பிராக்டிக்கலும் இருக்குது. தியரியும் பண்ணணும், பிராக்டிக்கலும் செய்யணும். அப்படின்னா தான் நீங்க வாழ்க்கையில முன்னேற முடியும். அதனாலதான் உலகத்துக்கு எஜமானர் ஆக முடியும்.
வெறும் பணத்தை மட்டும் கொடுக்கறதுனால என்ன பிரயோஜனம் அப்படிங்கறத சொல்லுவாரு. பாபா என்ன பதவி கொடுப்பாரு சொர்க்கத்துல? வெறும் பணத்தை மட்டும் கொடுத்துட்டே இருக்காங்க, ஞானமும் பண்றதுல யோகமும் பண்றதுல. சொர்க்கத்துல என்ன பதவி கொடுப்பாரு அப்பா? சொர்க்கத்துல வந்து கர்மனா சேவை, அது மாதிரி ஞானம் யோகம் அதெல்லாம் ஈடுபட்டாதான் நமக்கு நம்மளுடைய உடம்பு உடல்நிலை ஆரோக்கியம் ஆத்மாவனுடைய நிலை விதி எல்லாமே கரெக்டா இருக்கும். இல்ல அதுக்காக இல்ல, என்ன பதவி கொடுக்க முடியும்? ஏதாவது ஞானத்தின் விஷயம் கொஞ்சமாவது இருந்தா தான் ஏதோ ஒரு பிரஜையாவது போவாங்க, இல்ல ஏதோ ஒரு தாசியாவோ ஏதோ போவாங்க. எதுவுமே செய்யல, சங்கம யுகத்துக்குள்ளே வரவே இல்லை, வெறும் பணத்தை மட்டும் யஜ்யத்துல கொடுத்துட்டு போறாங்க அப்படின்னா என்ன பதவி கொடுக்க முடியும் அவரால? அத சொல்றாரு. அது ஆனா சொல்லுவார் அப்பா, வெறும் சிவபாபா வந்திருக்காரு, அவர் உங்களுடைய தந்தை அப்படிங்கிற அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாலே சொர்க்கத்துல வந்துடுறாங்கன்னு சொல்றாரு. இருந்தாலும் என்ன பதவி கொடுக்க முடியும்? பெரிய பதவி எல்லாம் கொடுக்க முடியாது இல்லையா அப்படிங்கறதுக்காக சொல்றாரு. சரிங்க சிஸ்டர் வாசிங்க. குழந்தைகள் நல்ல முறையில் படிக்கும் வகையில் பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி மிகவுமே முதல் தரமாக இருக்க வேண்டும் என்று இதே சிந்தனை பாபாவிற்கு இரவு பகலாக இருக்கிறது. நாம் சொர்க்கத்திற்கு செல்கிறோம் என்று நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எனவே அளவு கடந்த குஷி இருக்க வேண்டும் அல்லவா? இந்த பாபா விதவிதமான டோஸ் அறிவுரைகள் கொடுக்கிறார், போதை ஏற்றுகிறார். யாராவது திவாலாக ஆகிவிட்டிருப்பார், அவருக்கு சாராயம் குடிக்க செய்தீர்கள் என்றால் நான் சக்கரவர்த்தி ஆகிவிட்டேன் என்று நினைப்பார். பின் போதை நீங்கிய உடனேயே மாயை நீங்கிய உடனேயே பழைய மாதிரியே ஆகிவிடுவார். இப்பொழுது இதுவோ ஆன்மீக போதையாகும். எல்லையில்லாத தந்தை ஆசிரியராக ஆகி நமக்கு படிப்பிக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். மேலும் இப்படி செய்யுங்கள் என்று உத்தரவு கொடுக்கிறார். ஒரு சில நேரங்களில் சிலருக்கு பொய்யான அகங்காரம் கூட வந்து விடுகிறது. மாயை இருக்கிறது அல்லவா? எப்படியான விஷயங்களை உருவாக்குகிறார்கள் என்றால் கேட்கவே வேண்டாம். இவர்களால் நடக்க முடியாது என்று பாபா புரிந்து கொள்வார். உள்ளுக்குள் மிகுந்த சுத்தம் வேண்டும். ஆத்மா மிகவும் நல்லதாக இருக்க வேண்டும். உங்களுக்கு காதல் திருமணம் லவ் மேரேஜ் ஆகி உள்ளது அல்லவா? காதல் திருமணத்தில் எவ்வளவு அன்பு இருக்கிறது. இவரோ கணவர்களுக்கு தான் கணவர் ஆவார். அது கூட எத்தனை பேருக்கு காதல் திருமணம் ஆகி இருக்கிறது? ஒருவருக்கு மட்டுமே ஆகிறதா என்ன? எங்களுக்கோ சிவபாபாவுடன் நிச்சயதார்த்தம் ஆகிவிட்டது என்று எல்லோரும் கூறுகிறார்கள். நாமும் சொர்க்கத்தில் போய் அமர்வோம், குஷியின் விஷயமாகும் அல்லவா? பாபா நமக்கு எவ்வளவு அலங்காரம் செய்கிறார் என்று உள்ளுக்குள் உணர்வு வர வேண்டும் அல்லவா? சிவபாபா இவர் மூலமாக அலங்காரம் செய்கிறார், சிவபாபா இவர் மூலமாக அலங்காரம் செய்கிறார். நாம் தந்தையை நினைவு செய்து சதோப்பிரதானமாக ஆகிவிடுவோம் என்பது உங்களது புத்தியில் உள்ளது. இந்த ஞானம் வேறு யாருக்கும் தெரியவே தெரியாது. இதில் மிகுந்த போதை இருக்கிறது. இப்பொழுது இதுவரையும் இந்த அளவிற்கு போதை ஏறுவது இல்லை. சாராயத்தின் போதையை உதாரணம் வச்சு ஆன்மீக போதையை சொல்றாரு. சாராயம் குடிச்சவங்க எப்படி இருப்பாங்கன்னா, முதல்ல போதை ஏறின உடனே நான் உலகத்துக்கு சக்கரவர்த்தி ஆயிட்டேன் அப்படின்ற நினைவுல இருப்பாங்க. போதை இறங்கினோடனே அப்படிதான் முடிஞ்சு போச்சு. போதை இறங்கினோடனே அப்புறம் அவங்க உடல் தளர்ந்து போய் இதாயிடுவாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த போதை போயிடும். அதே போல பாபா டோஸ் கொடுக்கறாரு, நல்ல ஞானத்தின் டோஸ் கொடுக்கறாரு. அப்ப உங்களுக்கு நல்ல ஆன்மீக போதை ஏறுது. வீட்டுக்கு போனோடனே அது மறந்து போயிருது. அதுக்காக அந்த உதாரணமா சொல்றேன். குழந்தைங்க கிட்ட நிறைய அவகுணம் இருக்குது, அதெல்லாம் மாத்திக்கிடணும் அப்படின்னு சொன்னாரு. சேவை செய்யட்டுமா பாபா, நாங்க வெளியே போய் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு சேவை செய்யலாமா அப்படின்னு கேக்குறாங்களாம். பாபா சொல்றாரு, குறைகள் எல்லாம் நீக்கிக்கோங்க ஃபர்ஸ்ட், அப்புறமேல் தான் போய் சேவை செய்ய முடியும். குறைகளோட போய் சேவை செய்தீங்கன்னா அவங்க சேவை செய்யற இடத்துல நம்ம அன்பா இருந்து சேவை செய்யணும். அங்க போய் கோவப்பட்டுட்டு இருந்தோம்னா டிசர்வீஸ் ஆயிடும் இல்லையா? அதுக்காக அந்த அவகுணங்களை எல்லாம் நீக்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாரு. அடுத்து இந்த லவ் மேரேஜ் சொல்றாரு. எப்படி காதல் திருமணம் ஆயிடுச்சுன்னா எவ்வளவு அன்போடு அவங்க காதலன் நினைவு செய்வாங்க, அவருக்காக எல்லாத்தையுமே அர்ப்பணிப்பாங்க இல்லையா, தன்னுடைய வாழ்க்கையே காதலனுக்காக கொடுக்கறாங்க. அதே போலதான் நீங்களும் சிவபாபாவோட நிச்சயதார்த்தம் இருக்குது. உங்களுக்கு காதல் திருமணம் தான் நடக்க போகுது. இப்ப நீங்க 2 பேரும் காதலர்கள் அப்படின்னா ஒருத்தர் மீது ஒருத்தர் எந்த அளவுக்கு அன்பு இருக்கணும் உங்களுக்கு சிவபாபா மீது அப்படிங்கறத சொல்றாரு. சிவபாபா மீது உங்களுக்கு எந்த அளவுக்கு அன்பு இருக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. சிவபாபா இவர் பிரம்மா மூலமா உங்களுக்கு அலங்காரம் செய்யறாரு அப்படிங்கறதையும் சொல்றாரு. இவர் மூலமா என்ன அலங்காரம் செய்யறாரு? ஞானத்தின் அலங்காரம் செய்யறாரு. ஞானத்தின் அலங்காரம். அவர் மூலமா தான் குணங்கள் பத்தியும் சொல்றாரு. அப்ப குணத்தின் அலங்காரம், சக்திகளை பத்தியும் சொல்றாரு. அப்ப சக்திகளின் அலங்காரம், ஞானம் குணம் சக்திகளின் அலங்காரத்தை பிரம்மா மூலமா சிவபாபா செய்யறாரு
எப்படி ஒரு மணப்பெண்ணை அலங்காரம் செய்யறாங்க இல்லையா ஸ்தூலமா, அதே போல இந்த மணமகன் வந்து மணமகளான நம்மள பிரம்மா மூலமா அலங்காரம் செய்யறாரு அப்படிங்கறத சொல்றாரு. அது ஸ்தூல அலங்காரம். நகை போடுறது, ஃபேஷியலு, ஃபேஸ் வாஷ், ஐப்ரோ பென்சிலு, மஸ்காரா, பவுடர் எல்லாம் போடுறாங்க இல்லையா, லிப்ஸ்டிக். அதே போல அது ஸ்தூல அலங்காரம், இது சூட்சும அலங்காரம். ஞானம், குணம், சக்தி அப்படிங்கிற அந்த அலங்காரம். மணமகனா வந்து மணமகளா அலங்காரம் செய்யறாரு. இப்ப மேரேஜ் ஆகி போக போறீங்க. கல்யாண ஊர்வலம் எப்ப நடக்கும்? விநாச நேரத்துல எல்லாரும் பரந்தாமத்துக்கு போவோம் இல்லையா, மணமகன் முன்னாடி போற, மணமகள் எல்லாரும் முன்னாடி போவோம் இல்லையா, அத சொல்றாரப்பா. அப்ப காதலன் காதலி அப்படிங்கிற அந்த உணர்வுல இருந்து தந்தையை நினைவு செய்யுங்க அப்படிங்கறதுக்காக சொல்றாரு. ஓகே பிரதர், படிக்கிறேன். சுகம் பற்றி கோபியரிடம் கேளுங்கள் என்று பாடல் கூட உள்ளது. இப்பொழுது உங்களது ஆத்மாக்கள் எவ்வளவு சீச்சியாக உள்ளது, எப்படி மிகவும் சீச்சியான குப்பையில் அமர்ந்தது போல அவர்களை தந்தை வந்து மாற்றுகிறார், மறுமலர்ச்சி ஏற்படுத்துகிறார். மனிதர்கள் சுரப்பிகளை மாற்றம் செய்கிறார்கள். அப்பொழுது எவ்வளவு குஷி ஏற்படுகிறது. உங்களுக்கோ இப்பொழுது தந்தை கிடைத்துள்ளார். எனவே படகோ கரையேறி விட்டது. நாம் எல்லையில்லாத தந்தையினுடையவராக ஆகிவிட்டோம். ஆகவே எவ்வளவு சீக்கிரம் திருந்த வேண்டும் என்று புரிந்துள்ளீர்கள். இரவு பகலாக இதே குஷி, இதே சிந்தனை இருக்க வேண்டும். யார் உங்களுக்கு மார்ஷல் சேனாதிபதி கிடைத்துள்ளார் பாருங்கள். இரவு பகலாக இதே சிந்தனையில் இருக்க வேண்டி உள்ளது. யார் யார் நல்ல முறையில் புரிந்துள்ளார்களோ, அடையாளம் கொண்டுள்ளார்களோ, அவர்கள் அப்படியே பறந்து செல்பவர்கள் போல ஆகிவிடுகிறார்கள். அது அந்த இந்திரிய சுகம், அத்தீந்திரிய சுகம். இந்திரிய சுகம் தான் சீச்சியானதா இருக்குது அப்படிங்கறத சொல்றாரு. 63 பிறவியா இந்திரிய சுகங்களும் அனுபவிச்சுட்டே வந்துட்டோம், ஓகேவா? ஆனா அத்தீந்திரிய சுகத்தை அனுபவிக்கிறது இந்த ஒரே ஒரு பிறவிதான். அதுவும் இன்னும் கொஞ்சம் காலம் தான் இருக்குது. இந்த ஒரு பிறவில அத்தீந்திரிய சுகத்தை அனுபவிக்கலைன்னா எந்த யுகத்திலயுமே அனுபவிக்கவே முடியாது. எந்த யுகத்திலயும் பாபா வர்றதும் கிடையாது. அப்ப எல்லா இந்திரிய சுகங்களையும் நிப்பாட்டி விலக்கிட்டு அத்தீந்திரிய சுகத்துல இருக்கிறதுக்கான முயற்சியை செய்யுங்க அப்படிங்கறதுதான் விஷயம். இந்திரிய சுகங்கள் என்ன ஆக்கிடுச்சு? பாவாத்மாவா ஆக்கிடுச்சு. இப்ப அத்தீந்திரிய சுகம் எல்லாரையும் புண்ணிய ஆத்மாவா ஆக்க போகுது. அத்தீந்திரிய சுகத்துல இருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? தந்தை நினைவுல இருப்பீங்க, ஞான சிந்தனை செய்துகிட்டே இருப்பீங்க. அப்ப ரெண்டுமே இருக்கும் போது என்ன ஆகும்? பாவ கர்மங்கள் அடியும், குஷி ஏற்படும். உங்களுக்கு சத்தியுகத்துல உயர்ந்த பதவியும் கிடைக்கும். அப்ப எல்லாமே குஷிக்கான விஷயம் ஆயிடுச்சு இல்லையா? அதனால இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். 63 பிறவியா இந்திரிய சுகங்கள்ல சீச்சியா மாறிட்டோம் நாம. இந்த ஒரு பிறவிதான் நமக்கு கிடைச்சிருக்கு அத்தீந்திரிய சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு. உலகத்துல வாழக்கூடிய எல்லா மனிதர்களும், எல்லா சன்னியாசிகளும், எல்லா சாதனையாளர்களும் என்ன நினைக்கிறாங்க? எங்களுக்கு அத்தீந்திரிய சுகம் வேணும் தான் ஆசைப்படுறாங்க. பேரின்பம், பேரானந்தம் அடையணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய லட்சியமாவே இருந்திருக்கு. நமக்கு எல்லாமே ஈஸியா கிடைச்சிருக்கு, நாம தான் அதை பயன்படுத்திக்கணும். அதுக்காக சொல்றாரப்பா. சரிங்க சிஸ்டர், வாசிங்க. குழந்தைகளாகி நீங்கள் இப்பொழுது சங்கமத்தில் உள்ளீர்கள். மற்றபடி அவர்கள் அனைவருமோ அசுத்தத்தில் விழுந்துள்ளார்கள். எப்படி குப்பை கூலங்களின் ஓரத்தில் குடிசைகளை அமைத்து அசுத்தத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் அல்லவா? எவ்வளவு குடிசைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இது பிறகு எல்லையில்லாத விஷயமாகும். இப்பொழுது அவற்றில் இருந்து வெளியேறுவதற்காக சிவபாபா உங்களுக்கு மிகவும் எளிய வழிமுறையை கூறுகிறார். இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, இச்சமயம் உங்களது ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டுமே தூய்மையற்றதாக உள்ளது என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இப்பொழுது நீங்கள் வெளியேறி வந்துள்ளீர்கள். யார் யாரெல்லாம் வெளியேறி வந்துள்ளார்களோ அவர்களிடம் ஞானத்தின் உச்சநிலை உள்ளது அல்லவா? உங்களுக்கு தந்தை கிடைத்துள்ளார். பிறகு என்ன? இந்த போதை ஏறும் பொழுதுதான் நீங்கள் பிறருக்கும் புரிய வைக்க முடியும். தந்தை வந்து விட்டுள்ளார். தந்தை நமது ஆத்மாவை தூய்மையாக ஆக்கி விடுகிறார். ஆத்மா தூய்மையாக ஆகிவிடும் பொழுது பிறகு சரீரம் கூட முதல் தரமாக கிடைக்கிறது. இப்பொழுது உங்களுடைய ஆத்மா எங்கு அமர்ந்துள்ளது? இந்த குடிசையில் சரீரம் அமைந்துள்ளது. தமோ பிரதானமான உலகம் அல்லவா? குப்பைகளின் ஓரத்தில் வந்து அமர்ந்துள்ளீர்கள் அல்லவா? நாம் எங்கிருந்து வெளியேறி உள்ளோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். தந்தை அசுத்தமான வாய்க்காலில் இருந்து நம்மை வெளியேற்றியுள்ளார். இப்பொழுது நமது ஆத்மா தூய்மையாக ஆகிவிடும். அங்கு வசிப்பவர்கள் கூட முதல் தரமான அரண்மனைகளை அமைப்பார்கள். நமது ஆத்மாவை தந்தை அலங்காரம் செய்து சொர்க்கத்திற்கு அழைத்து செல்கிறார்.
உள்ளுக்குள் இது போன்ற சிந்தனைகள் குழந்தைகளுக்கு வர வேண்டும். தந்தை எவ்வளவு போதை ஏற்றுகிறார், நீங்கள் இவ்வளவு உயர்ந்தவர்களாக இருந்தீர்கள், பிறகு விழுந்து வந்து கீழே வந்து விட்டீர்கள். சிவாலயத்தில் இருக்கும் பொழுது ஆத்மா எவ்வளவு தூய்மையாக இருந்தது. ஆக மீண்டும் தங்களுக்குள் ஒன்று சேர்ந்து சீக்கிரமாக சிவாலயத்திற்கு செல்வதற்கான வழி தேட வேண்டும். சொல்லுங்க பிரதர். இங்க தூய்மை பணியாளர்கள் செய்யக்கூடிய காரியத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அவங்க எப்படி சாக்கடைக்குள்ள இறங்கி கிளீன் பண்றாங்க இல்லையா, அதே போல குப்பை கூலங்கள் நிறைஞ்ச ஒரு இடத்துல தான் நீங்க இருந்திருக்கீங்க அப்படிங்கறத சொல்றாரு. விகாரங்களின் உலகம் அவ்வளவு மோசமானது, துர்நாற்றம் வீசக்கூடிய இடத்துல இருந்திருக்கீங்க. அங்க இருந்து பாபா உங்களை தூக்கிட்டு வந்திருக்காரு அப்படிங்கறத சொல்றாரு. அவ்வளவு அழுக்கு நிறைஞ்சவங்களும் ஆயிட்டீங்க. ஆத்மாவும் அழுக்கு நிறைஞ்சதா ஆயிடுச்சு, சரீரமும் அழுக்கு நிறைஞ்சதா ஆயிடுச்சு. அப்ப இப்ப நீங்க இந்த ஞானத்தையும் யோகத்தையும் பயிற்சி செய்யும் போது நீங்க என்ன ஆகும், ஆத்மாவும் சுத்தமாயிடும், சரீரம் கூட உங்களுக்கு தூய்மையான சரீரமா கிடைக்கும் சத்தியோகத்துல அப்படிங்கறத சொல்றாரு. அதான் எவ்வளவு கீழான விஷயத்த அப்ப அவரு உதாரணமா வச்சு சொல்றாரு பாருங்க. தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவர். அங்க இருந்து தூக்கிட்டு வந்து நம்மள ஞானத்தால குளிப்பாட்டுறாரு, யோகத்தால எரியாத அழுக்கப்புறம் எரிச்சு தள்ளுறாரு. அப்ப இந்த மாதிரி அலங்காரம் செய்யறதுனாலதான் நீங்க அந்த தூய்மை ஆகுறீங்க அப்படிங்கறத சொல்றாரு. இது ஆன்மாவுக்கான விஷயமா இருக்குது. ஸ்தூல விஷயத்த சொல்லி அந்த சூட்சும விஷயத்த சொல்றாரு. அப்பா சிவாலயத்துல இருக்கும்போது மிக உயர்ந்தவர்களா இருந்தீங்க, இப்ப வேசியாலயத்துல இருக்கீங்க அப்படிங்கறத சொல்றாரு. வேசியாலயம்னா இந்த விகாரங்களின் உலகம். அதுதான் அந்த குப்பை கோலம், தூய்மையற்ற தன்மையா அந்த வாய்க்கால் பகுதி, அங்க குடிசை அமைச்செல்லாம் இருப்பாங்க. இப்ப பாத்திருக்கோம் இல்லையா, அதனது சேரி பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. வாய்க்கால் ஓரத்துல அங்க குடிசை அமைச்சு அந்த துர்நாற்றம் வீசக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படிங்கறத சொல்றாரு. முழு உலகம் தமோ பிரதானம் ஆயிடுச்சு இல்லையா, அதனால அப்படி இருக்குது உலகம் அப்படின்றாரு. இந்த தூய்மையற்ற உலகத்துல இருந்து உங்களை தூய்மையான உலகத்துக்கு அழைச்சிட்டு போகணும் அப்படின்னா முதல்ல நீங்க ஆத்மா தூய்மையாச்சுன்னா இந்த உலகமும் தூய்மையாகணும், உங்களுக்கு தூய்மையான சரீரம் கூட கிடைக்கும். ஆனா நீங்க இப்ப இருக்கக்கூடிய சரீரம் கூட தூய்மையற்றதா இருக்குது அப்படிங்கறத சொல்றாரு. சரிங்க சிஸ்டர், ஓகே வாசிங்க. ஓகே பிரதர். குழந்தைகளுக்கு அந்த புத்தி இல்லை என்று பாபாவிற்கோ ஆச்சரியம் ஏற்படுகிறது. பாபா நம்மை எங்கிருந்து வெளியேற்றுகிறார்? பாண்டவ அரசாங்கத்தை நிலைநாட்டுபவர் தந்தை ஆவார். சொர்க்கமாக இருந்த பாரதம் இப்பொழுது நரகமாக உள்ளது. ஆத்மாவின் விஷயம் ஆகும். ஆத்மா மீதுதான் இரக்கம் ஏற்படுகிறது. ஒரே அடியாக தமோ பிரதானமாக உலகத்தில் வந்து ஆத்மா அமர்ந்துள்ளது. எனவே பாபா எங்களை அங்கு அழைத்து செல்லுங்கள் என்று தந்தையை நினைவு செய்கிறது. இங்கு அமர்ந்திருந்த போதிலும் நீங்கள் இது போன்ற சிந்தனைகளை செலுத்த வேண்டும். எனவே குழந்தைகளுக்காக முதல் தரமான யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழகம் அமையுங்கள் என்று பாபா கூறுகிறார். கல்பமாக அமைகிறது. உங்களது சிந்தனைகள் மிகவும் மேன்மையானதாக இருக்க வேண்டும். இப்பொழுது அந்த போதை ஏறவில்லை. போதை இருந்திருந்தால் என்னதான் செய்து காண்பித்திருப்பீர்களோ தெரியாது. போதை இருந்துச்சுன்னா நல்ல சேவை செய்து காமிச்சிருப்பீங்க. ஆனா அந்த அளவுக்கு போதை இல்ல உங்களுக்கு, அதனாலதான் இங்க அந்த அளவுக்கு உருவாகல அப்படிங்கிற சொல்றாரு. போதை இருந்திருந்தால் என்னதான் செய்து காண்பித்திருப்பீர்களோ தெரியாது. குழந்தைகள் யூனிவர்சிட்டி என்பதன் பொருள் புரியாமல் இருக்கிறார்கள். அந்த ராயல் பெருமையின் போதையில் இருப்பது இல்லை. அம்மாயை அமுக்கி விட்டு அமர்ந்துள்ளது. குழந்தைகள் தங்களது தவறான போதையை ஏற்றி கொள்ளாதீர்கள் என்று பாபா புரிய வைக்கிறார். ஒவ்வொருவரும் அவரவர் தகுதிகளை பாருங்கள். நாம் எப்படி படிக்கிறோம், என்ன உதவி செய்கிறோம். வெறும் வார்த்தைகளின் பக்கோடா சாப்பிடக்கூடாது. என்ன கூறுகிறீர்களோ அதை செய்ய வேண்டும். இது செய்வோம் அது செய்வோம் என்று பொய் கூறுவது அல்ல. இது செய்வோம் என்று இன்று கூறுவார்கள், நாளைக்கே சாவு வந்தது என்றால் முடிந்து போய் விடுவார்கள். சத்தியுகத்திலோ இவ்வாறு கூற மாட்டார்கள். அங்கு ஒருபொழுதும் அகால மரணம் ஏற்படாது, காலம் வர முடியாது. அதுவே சுகதாமத்தில் காலனுக்கு வருவதற்கான கட்டளை கிடையாது. என்னன்னா நீங்க சொல்றதெல்லாம் நல்லதான் சொல்றீங்க, ஆனா செய்யறதுதான் எதுவுமே செய்யறது இல்ல அப்படிங்கிறது. பாபாவுக்கு நீங்க காதுலயே தேனை ஊத்திக்கிட்டு இருக்கீங்க, சரியா? பாபாவுக்கு வாயில கொஞ்சம் தேன் ஊத்தினாதான் அவர் டேஸ்டா சாப்பிடுவார். அது போலதான்
சொல்லிக்கிட்டே இருக்க கூடாது. பாபா கேட்டு அதுல அவ்யக்தவாணியில கூட சொல்லுவாரு, கேட்டிருக்கீங்களா நீங்கன்னு தெரியல. நீங்க செய்யறோம் பாப்பா அப்படின்னு யாரெல்லாம் செய்வீங்களோ அவங்களாம் கை தூக்குங்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப எல்லாரும் கை தூக்கிட்டு செய்வோம் பாபான்னு சொல்லும் போது, நீங்க அந்த பேசி பேசியே நீங்க குஷிப்படுத்திடுறீங்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்படின்னு அர்த்தம், நீங்க வார்த்தையாக பேசி பேசி தந்தையை இனிமையாக்குறீங்க, தந்தை நீங்க செய்யறத பார்க்க விரும்புறேன் அப்படிங்கறத சொல்லுவாரு. அதனாலதான் காதுலயே தேனை ஊத்திக்கிட்டு இருக்காதீங்க, கொஞ்சம் வாயிலேயே ஊத்துங்க, அப்படின்னா அந்த டேஸ்டா அவர் அனுபவம் பண்ணுவாரு. அதுக்காக சொல்றேன், அந்த வாயாலே பக்கோடா பண்ணி வாயிலே வடை சுடுறாடா நல்லா அப்படின்னு சொல்லுவாங்களா நம்ம ஊர் பக்கம் கூட, அதான் அந்த வார்த்தையாலே பக்கோடா செய்யாதீங்க அப்படிங்கறத சொல்றாரு. அது சிவதாமத்தில் காலன் வருவதற்கு கட்டளை கிடையாது அப்படின்ப்பா. கட்டளை ராவண ராஜ்யம் மற்றும் ராமராஜ்யத்தின் பொருளை கூட புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது உங்களுடைய சண்டை இருப்பதே ராவணனுடன். தேக அபிமானம் கூட என்ன அற்புதம் செய்து விடுகிறது, முற்றிலுமே பதித்தமாக தூய்மையற்றவராக ஆக்கி விடுகிறது. தேகி அபிமானி ஆத்ம உணர்வு உடையவராக ஆகிவிடும் பொழுது ஆத்மா பரிசுத்தமாக ஆகிவிடுகிறது. அங்கு நமக்கு அரண்மனைகள் எப்படி அமையும் என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள் அல்லவா? இப்பொழுது நீங்களோ சங்கமயகத்தில் வந்துள்ளீர்கள், சீக்கிரமாக திருந்திக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களது ஆத்மா தூய்மையற்று இருக்கும் காரணத்தால் சரீரம் கூட பத்தித்தமாக தூய்மையற்றதாக கிடைத்துள்ளது. இப்பொழுது உங்களை சொர்க்கவாசி ஆக்குவதற்காக நான் வந்துள்ளேன். நினைவனுடன் கூடவே தெய்வீக குணங்கள் கூட வேண்டும். சித்தி வீடா என்ன அவ்வளவு சுலபமா என்ன? பாபா நம்மை நரனில் இருந்து நாராயணனாக ஆக்க வந்துள்ளார் என்பதை புரிந்துள்ளீர்கள். ஆனால் மாயையினுடைய மிகவும் மறைமுகமான எதிர்ப்பு உள்ளது. உங்களது சண்டையே மறைமுகமானது. எனவே உங்களுக்கு அன்னோன் வாரியர்ஸ், பெயர் தெரியாத வீரர்கள் என்று கூறப்பட்டுள்ளது. அன்னோன் வாரியர்ஸ் அந்த மறைமுகமான போர் வீரர்கள். அப்ப நீங்க யாருமே பெயர் தெரியாத வீரர்கள் என்று இருப்பதில்லை. உங்களுடைய பெயர் தான் வீரர்கள் என்பதாகும். மற்ற எல்லோருடைய பெயர்களும் அவசியம் பதிவேட்டில் இருக்கவே இருக்கும். அந்த ரெஜிஸ்டர்ல உங்க பேரெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அன்னோன் வாரியர்ஸ்னு பேர்னா மறைமுகமான போர் வீரர்களா இருக்கீங்க. ஆனா யாரெல்லாம் இருக்கீங்கன்னு தந்தை கிட்ட ரெஜிஸ்டர் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அத கூட சூட்சும வதனத்துல எல்லாருடைய ஒரு இதெல்லாம் இருக்குது அப்படிங்கறத சொல்லுவாரு. அதாவது உங்களுடைய போன கல்பத்தின் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்க இல்லையா, அதெல்லாம் சூட்சும வதனத்துல இருக்குது. அந்த ரெக்கார்ட்ஸ பார்த்துதான் தந்தை கூட உங்களுக்கு இது கொடுக்குறேன் அப்படிங்கறத சொல்லுவாரு. அதாவது உதவி செய்யறதோ, சக்தி கொடுக்கறதோ, போன கல்பத்துல இந்த குழந்தை இந்த அளவுக்கு தயாராயிருக்கு, இப்பயே இந்த அளவுக்கு தயாராயிருக்குதான்னு செக் பண்ணுவேன் அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவாரு. அதே போல இந்த கல்பத்துல நம்மளும் போன கல்பத்தின் விஷயங்களை அத உதாரணமா வச்சு இப்ப சொல்றாரு. ரெஜிஸ்டர் எல்லாருக்கும் இருக்குது அப்படிங்கறத சொல்றாரு. உங்களுடைய பதிவேடு அதுல பிளாக் மார்க் எத்தனை இருக்குது அப்படிங்கறதையும் கணக்கெடுக்கப்படும். அந்த இறுதியில அந்த அதாவது அந்த நியாய தீர்ப்பு நாள்னு சொல்லுவாங்க இல்லையா, ஜட்ஜ்மெண்ட் டே. அப்ப அதெல்லாம் கணக்கு பண்ணி கால்குலேட் பண்ணி தான் உங்களுக்கு அந்த பதவி கொடுக்கப்படும். ராஜா ராணியா, பிரஜையா, தாசதாசியா அப்படிங்கறதெல்லாம். அதான் ரெஜிஸ்டர் எல்லாருக்கும் இருக்கு. ஆனா மறைமுகமான போர் வீரர்களா இருக்கீங்க அப்படின்னா மனதால மாயையோட சண்டை செய்யக்கூடியவங்களா இருக்கீங்க, வெளிப்படையா யாரு கூடயும் சண்டை செய்யக்கூடியவங்களா இல்ல அப்படிங்கறதுக்காக சொல்றேன். மற்ற எல்லோருடைய பெயர்களும் அவசியம் பதிவேட்டில் இருக்கவே இருக்கும். பெயர் தெரியாத வீரர்களாகிய உங்களுடைய அடையாளத்தை அவர்கள் பிடித்து கொண்டு விட்டுள்ளார்கள். உங்களுடைய பெயர் தெரியாத வீரர்களாகிய உங்களுடைய அடையாளத்தை அவர்கள் பிடித்து கொண்டு விட்டுள்ளார்கள். அவங்கன்னா மிலிட்டரி மேன்ஸா இருக்காங்க இல்லையா, அவங்கள அன்னோன் வாரியர்ஸ் சொல்லுவாங்க. அவங்க மறைமுகமான அந்த டிஃபென்ஸ் சொல்லுவாங்க. ஏதாவது இந்த தாக்குல வந்து மறைஞ்சிருந்து தாக்கக்கூடியவங்க அப்படிங்கிறதுக்காக சொல்லுவாங்க. அவங்கள மறைந்திருந்து தாக்கக்கூடியவர்கள் அப்படின்னு. அந்த அடையாளம் உங்களுடைய அடையாளம், ஆனா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கறத சொல்றாரு.
மிலிட்டரி ஆபீசர்ஸ்க்கு. ஓகே ஓகே. நீங்கள் எவ்வளவு மறைமுகமாக உள்ளீர்கள் என்பது யாருக்குமே தெரியாது. நீங்கள் மாயையை வசப்படுத்துவதற்காக உலகத்தின் மீது வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தந்தையை நினைவு செய்கிறீர்கள், பிறகும் மாயை மறக்க வைத்து விடுகிறது. கல்பகல்பமாக நீங்கள் தங்களது ராஜ்யத்தை நிலைநாட்டிக் கொண்டு வருகிறீர்கள். எனவே பெயர் தெரியாத வீரர்கள் நீங்கள் ஆவீர்கள். நீங்கள் தந்தையை நினைவு மட்டும் செய்கிறீர்கள். இதில் கை கால்கள் எதையுமே அசைப்பது இல்லை. நினைவிற்கான வழிமுறைகள் கூட பாபா நிறைய கூறுகிறார். நடந்தாலும் சென்றாலும் நீங்கள் நினைவு யாத்திரையை மேற்கொள்ளுங்கள். படிப்பையும் படியுங்கள். நாம் எப்படி இருந்தோம், என்னவாக ஆகிவிட்டுள்ளோம் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்துள்ளீர்கள். இப்பொழுது மீண்டும் பாபா நம்மை என்னவாக ஆக்குகிறார், எவ்வளவு சுலபமான வழியை கூறுகிறார். எங்கு இருந்தாலும் நினைவு செய்தீர்கள் என்றால் துரு நீங்கிவிடும். நினைவு மட்டும்தான், கைய கால அசைக்க வேண்டியதோ எதுவும் தேவையில்லை அப்படிங்கறத சொல்றார். வெறும் மனம் புத்தி பரமாத்மாவோட இணைஞ்சிருக்கணும், இல்ல ஆத்மா உணர்வுல இருக்கணும். அதுக்கான அந்த நினைவு யாத்திரை மட்டுமே தான் உங்களுக்கு. நினைவு தான் செய்ய போறீங்க. காரியங்கள் எப்பவும் போல உலகியல் காரியங்கள் எப்பவும் வெளிப்புறமா செய்துதான் இருக்க போறீங்க அப்படிங்கறதையும் சொல்றாரு. ஆனா உட்கார்ந்தாலும் எந்திரிச்சாலும் நடந்தாலும் அது உடல் அதோட காரியத்தை இயல்பா செய்துகிட்டே இருக்கும். ஆனா மனம் புத்தியின் இயக்கம் எப்பவும் தந்தையோடு இணைஞ்சிருக்கணும் அப்படிங்கறத சொல்றாரு. நீங்க கூட பார்க்கலாம், நம்ம ஒரு காரியத்தை செய்யணும்னு ஒரு சங்கல்பம் செய்தா போதும், அதுவா உடல் செய்துகிட்டே இருக்கும். இப்ப சமையல் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்க, ஏதாவது நமக்கு பழக்கமான ஒரு சமையல் செய்யறோம் அப்படின்னா நம்ம எதையுமே வித்தியாசமா யோசிக்கணும்னு தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கா அந்த உடல் செய்துகிட்டே இருக்கும். மனம் புத்தி அதுக்கு பெருசா கவனம் கொடுக்கணுன்றதே கிடையாது. அதே போலதான் வேற எந்த ஊருக்கு இப்ப பாத்திரம் கழுவுறோம்னாலும் சரி, வீடு பெருக்கிறனாலும் சரி, அது உடம்பு ஆட்டோமேட்டிக்கா அதோட காரியத்தை இது இப்படித்தான் கூட்டணும்னு அது உள்ளுக்கு அந்த சம்ஸ்காரம் ரெக்கார்டா இருக்கும் பாத்தீங்களா, அதுபடி அது செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனா மனம் புத்தி அந்த நேரம் சும்மா தான் இருக்கும், வீணான விஷயத்த சிந்தனை செஞ்சுட்டு இருக்கோம். வீணான விஷயத்த சிந்தனை செய்துகிட்டே கூட்டும் போது, பாத்திரம் தேய்க்கும் போது, ஞானத்தை சிந்தனை செய்துகிட்டே உங்களால இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாதா? தந்தை நினைவுல இருந்துகிட்டே அதெல்லாம் செய்ய முடியாதா? ஆமா, அதுக்காகத்தான் நினைவு யாத்திரையிலே இருங்க. உட்கார்ந்தாலும் எந்திரிச்சாலும் நடந்தாலும் காரியங்கள் செய்துட்டு இருந்தாலும் தந்தை நினைவுலயே ஞான சிந்தனை செய்துகிட்டே இருங்க அப்படிங்கிறாரு. வீணான சிந்தனை செய்யாதீங்க, எல்லைக்குட்பட்ட சிந்தனை, அது என்ன ஆகுமோ, இது என்ன ஆகுமோ, இது எப்படி ஆகுமோ அப்படிங்கலாம் தேவையே கிடையாது உங்களுக்கு. டிராமா படி எல்லாமே கரெக்டா நடக்கும்னு சொல்றாரு இல்லையா. அப்ப வீண் சிந்தனை வருதுன்னா டிராமா பாயிண்ட் வைங்க, விகார சிந்தனை வருதுன்னா ஆத்மா பாயிண்ட் வைங்க, பரமாத்மாவோட இணைஞ்சிருங்க. அப்ப மாயை உங்களை எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கறது சொல்றாரு. திருநீங்கிடம் அப்படிங்கிறாங்க. கல்ப கல்பமாக இந்த வழிமுறையை அழித்துக் கொண்டே வந்துள்ளார். தன்னை ஆத்மா என புரிந்து தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் சதோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். வேறு எந்த பந்தனமும் கிடையாது. குளியலறைக்கு செல்லுங்கள், அப்பொழுது கூட தங்களை ஆத்மா என்று புரிந்து தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் சதோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். ஆத்மாவிற்கு ஒன்றும் திலகமிட வேண்டிய அவசியம் இல்லை. இவை அனைத்துமே பக்தி மார்க்கத்தின் அடையாளங்கள். இந்த ஞான மார்க்கத்தில் எந்த அவசியமும் இல்லை, ஒரு பைசா செலவும் கிடையாது. வீட்டில் அமர்ந்தபடியே நினைவு செய்து கொண்டே இருங்கள். எவ்வளவு சுலபமானது. அந்த பாபா நமது தந்தையும் ஆவார், ஆசிரியர் மற்றும் குருவும் ஆவார். முதலில் தந்தையின் நினைவு, பிறகு ஆசிரியரின் நினைவு, பிறகு குருவினுடைய நினைவு. சட்டம் அவ்வாறு கூறுகிறது. ஆசிரியரையோ அவசியம் நினைவு செய்வார்கள். அவரிடமிருந்து படிப்பினுடைய ஆஸ்தி கிடைக்கிறது. பிறகு வானப்பிரஸ்த நிலையில் குரு கிடைக்கிறார். இந்த தந்தையோ எல்லாமே ஒட்டுமொத்தமாக ஹோல்சேல் கொடுத்து விடுகிறார். உங்களுக்கு 21 பிறவிகளுக்காக ராஜ்யத்தை ஒட்டுமொத்தமாக கொடுத்து விடுகிறார். திருமண கன்னிகைக்கு வரதட்சணை மறைமுகமாக கொடுக்கிறார்கள் அல்லவா. சோ வெளிப்பகட்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அது தந்தை, ஆசிரியர், சத்குரு 3 பேரோட காரியமும் உலகியல் விஷயங்கள்ல தனிப்பட்டதா இருக்கு. தந்தை குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பாலனை செய்வார், வளர்ப்பார் குழந்தைகளை பிறந்ததுல இருந்து. கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் ஸ்கூல்ல சேர்ப்பார். அங்கிருந்து ஆசிரியருடைய பாலனை ஏற்படும். அப்புறம் வானப்பிரஸ்த நிலை, 60 வயசுக்கு மேல எல்லாரும் வானப்பிரஸ்த நிலை அடையிறதுக்காக குருவை தேடி போவாங்க. இதுதான் தந்தை, ஆசிரியர், சத்குருவுடைய காரியம் உலகியல் விஷயங்கள்ல. ஆனா இங்க அலௌகிக விஷயங்கள்ல மூன்று பேருமே ஒரே தந்தையாவே இருக்காரு அப்படிங்கறத சொல்றாரு. அப்புறம் என்ன சிஸ்டர் சொன்னாரு?
அந்த கன்னிகைக்கு கன்னிகைக்கு வரதட்சணையா கொடுக்கறாங்க இல்லையா, அது மறைமுகமா கொடுக்கறதுன்னா யஜ்யத்துக்கு கொடுக்கறது. தந்தை 21 பிறவிக்கு ஆஸ்தியை கொடுத்துடுறாரு. அது 21 பிறவி ஆஸ்தி உங்களுக்கு கிடைக்க போகுது. அது அது இருக்கவே இருக்குது, கன்னிக்கு வரதட்சணை கிடைக்குது. ஆனா இப்ப நம்ம சேவை செய்யறோம் இல்லையா, யஜ்யத்துக்காக தன சேவை செய்யறோம்னா அது மறைமுகமா செய்யணும் அப்படிங்கறத சொல்றாரு. மறைமுகமான உதவியாளர்கள் தான் வேணும். வெளிப்பகட்டு ஷோ பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது, நான் இவ்வளவு கொடுத்தேன் அவ்வளவு செய்தேன் அப்படின்றதெல்லாம் சொல்லிக்கிட்டு காமிச்சிட்டு இருக்க கூடாது. அப்ப அகங்காரம் வரும். நான் செல்வந்தனா இருக்கேன், அதனால எனக்கு யஜ்யத்துல இவ்வளவு சேவை நடக்குது, என்னாலதான் இதெல்லாம் நடக்குது, நான் தான் இதெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த அகங்காரம் வரும், அபிமானம் வரும். எனக்கு நான் இதெல்லாம் செய்யறதுனால எதிர்பார்ப்பு ஏற்படும். எனக்கு பேர் வேணும், புகழ் வேணும், மரியாதை வேணும் அப்படிங்கறதெல்லாம் எதிர்பார்க்க தோணும். அப்ப இதெல்லாம் எங்க இருந்து வருது? தேக அகங்காரம், தேக அபிமானம்ன்றாரு. அப்ப எப்பவுமே மறைமுகமா செய்யணும். செய்தது யாருக்குமே தெரியக்கூடாது. நம்ம தன சேவை செய்யறோமா, கொடுத்ததும் தெரியக்கூடாது, வாங்கினதும் தெரியக்கூடாது. நம்ம வாட்டுக்கு போனோமா, உண்டியல போட்டு வந்தோமா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரிதான் இருக்கணும் அப்படிங்கறது சொன்னார். இல்லைன்னா சிஸ்டர் ஏதாவது தனிப்பட்ட முறையில கேட்டாங்கன்னா அவங்களுக்குன்னு ஏதாவது சேவைக்கு வேற ஏதாவது இருக்கும், கையில கொடுங்கன்னு சொல்லுவாங்க ஒரு சில நேரம், அப்ப கொடுத்து வந்துடலாம். அதுவும் பாபாக்காக கொடுக்கறோம் அப்படிங்கறது நினைவுலதான் கொடுத்து வரணும். ஒரு மனிதருக்கு தனிப்பட்ட முறையில நான் கொடுக்கறேன் அப்படிங்கிற நினைவுல எல்லாம் செய்யக்கூடாது. யார் மூலமா அப்பா கேட்பாரு பணம் தேவைன்னா, அது நிமித்தமா இருக்கவங்கள மூலமா தான் கேட்பாரு. அதுக்காக வெளியே ஷோ பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. இப்ப கொடுத்துட்டோம், சிஸ்டர்லயோ இல்ல பிரதர்ஸ்லயோ யார்ட்டையோ கொடுத்துட்டோம், அதை வெளியே அடுத்தவங்க கூட சொல்லி காமிச்சிட்டு இருக்க கூடாது, நான் இவ்வளவு கொடுத்தேன் அவ்வளவு கொடுத்தேன்னு. சரியா, இந்த சேவைக்காக நான் இவ்வளவு செஞ்சிருக்கேன் அவ்வளவு செஞ்சிருக்கேன்னு சொல்லி எல்லாம் காமிச்சிருக்கோம். நம்ம நிறைய கூட செஞ்சிருக்கலாம். அது வெளிப்புறமா சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பலன் குறையும். செய்த சேவையினுடைய பலன் குறையும். ஏன்னா அவங்க நம்மள ஓ நீங்க இவ்வளவு பெரிய சேவை செய்தீங்களா, இவ்வளவு பணம் எல்லாம் கொடுத்தீங்களான்னு அவங்க நம்ம சொல்றவங்க நம்ம நம்ம அடுத்தவங்க கிட்ட சொல்றோம் இல்லையா, அவங்க நம்மள மகிமைப்படுத்துவாங்க. அப்படிங்கிறப்ப அந்த குஷி இங்கேயே அனுபவம் பண்ணிட்டீங்க, நீங்க செய்த சேவைக்கான பலனை இங்கேயே அனுபவிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லுவார் அப்பா. அந்த பலனை நீங்க சொர்க்கத்துலதான் அனுபவிக்கணும். நீங்க இங்க செய்யக்கூடிய சேவைக்கான பலன் எல்லாமே சொர்க்கத்துல அனுபவிக்கணும். ஆனா நீங்க அடுத்தவங்க கிட்ட சொல்லி அடுத்தவங்க உங்களை மகிமை செய்யும் போது அந்த பலனை இங்கேயே அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி பலன் கிடைக்கும்? முழுமையான பலன் கிடைக்காது அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு அப்பா. மறைமுகமான தானம் என்று கூறப்படுகிறது. சிவபாபா கூட மறைமுகமாக இருக்கிறார் அல்லவா. இதில் அகங்காரத்தின் எந்த விஷயமும் கூட கிடையாது. ஒரு சிலருக்கு நம்மை எல்லோரும் பார்க்க வேண்டும் என்ற அகங்காரம் இருக்கும். இங்கு எல்லாமே மறைமுகமாக உள்ளது. தந்தை உங்களுக்கு உலக அரசாட்சியை கொடுக்கிறார். எவ்வளவு மறைமுகமாக உள்ளது. அலங்காரம் நடந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய வரதட்சணை கிடைக்கிறது. தந்தை எவ்வளவு யுக்தியுடன் கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய வரதட்சணை தந்தை யுக்தியுடன் கொடுக்கிறார். யாருக்குமே தெரிவதில்லை. நீங்கள் ஏழையாக உள்ளீர்கள். அடுத்த பிறவியில் கோல்டன் ஸ்பூன் இன் மவுத் வாயில் தங்க கண்டிருக்கும். நீங்கள் பொன்னான உலகிற்கு செல்கிறீர்கள் அல்லவா, அங்கு எல்லாமே தங்கமாக இருக்கும். செல்வந்தர்களுடைய அரண்மனையில் நல்ல விதமாக பதிக்கப்பட்டு இருக்கும். செல்வந்தர்களுடைய அரண்மனைகளில் நல்ல விதமாக பதிக்கப்பட்டு இருக்கும். வித்தியாசமும் அவசியம் இருக்கும். மாயை எல்லோரின் தலைகீழாக தொங்க விட்டு விடுகிறது என்பதை கூட இப்பொழுதுதான் நீங்கள் புரிந்துள்ளீர்கள். இப்பொழுது தந்தை வந்துள்ளார். எனவே குழந்தைகளிடம் எவ்வளவு உற்சாகம் இருக்க வேண்டும். ஆனால் மாயை மறக்க வைத்து விடுகிறது. தந்தையின் உத்தரவு ஆகுமா, இல்லை பிரம்மனுடையதா, சகோதரனுடையதா, இல்லை தந்தையினுடையதா, இதுலயே நிறைய குழம்பி விடுகிறார்கள். நல்லதோ கெட்டதோ நீங்கள் தந்தையினுடைய உத்தரவு என்றே உணருங்கள் என்று தந்தை கூறுகிறார். அதன்படி நடக்க வேண்டி இருக்கும். இவருடையது ஏதாவது தவறு ஏற்பட்டு விட்டது என்றாலும் கூட தவறில்லாதபடி அவர் தெரிவித்து விடுவார். அவரிடம் சக்தியோ உள்ளதில்லை அல்லவா. இவர் எப்படி நடக்கிறார், இவரது சிரத்தின் மீது யார் அமர்ந்துள்ளார் என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். மிகவும் அருகில் அமர்ந்துள்ளார். அந்த பிரம்மா பாபா சொல்றாரா சிவபாபா சொல்றாருன்னே தெரியல, எங்களுக்கு குழப்பமாயிடுறாங்க அப்படின்றாரு. யாரு சொன்னா என்ன, அவரும் ஸ்ரீமத் படிதான் நடக்கிறார். பிரம்மா பாபா கூட அவர் ஏதாவது தவறா சொல்லிட்டா கூட சிவபாபா அதை சரி செஞ்சிடுவாரு. அப்ப நீங்க அவர் என்ன சொன்னாலும் சிவபாபா சொல்றாருன்னே புரிஞ்சுக்கோங்க. அப்பனா தான் ஸ்ரீமத் படி கரெக்டா நடப்பீங்க அப்படிங்கறது சொல்றாரு.
ம். அதுதான் முக்கியமான விஷயம். ம். நமக்கு கூட இப்ப கூட பாபா அவ்வியத்தமானதுக்கு அப்புறம் கூட என்ன ஸ்ரீமத் கொடுத்தாரு? ஃபாலோ பிரம்ம பாபா அப்படிங்கிறது தானே. ஃபாலோ ஃபாதர். ஆமா, ஃபாலோ ஃபாதர்னா ஃபாலோ பிரம்ம பாபா அப்படிங்கிறது தான். அப்ப அவரு என்ன காரியம் செய்யறாரு? அவருடைய எண்ணம் எப்படி இருந்துச்சு? அவருடைய சொல் எப்படி இருந்துச்சு? அவருடைய செயல் எப்படி இருந்துச்சு? அவர் சம்மதம் தொடர்புல வரும்போது எப்படி இருந்தாரு? எப்படி பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடந்தார்? அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்து பார்த்து நம்ம கூட நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணிட்டு தான் பாபாவுக்கு சமமா மாறிடலாம் அப்படின்னு சொல்லுவாரு. அதே போலதான் சொல்றாரு. யார் பிரம்ம பாபா சொல்றாரா சிவபாபா சொல்றாருன்ற குழப்பமே உங்களுக்கு வேணாம், எல்லாத்தையுமே சிவபாபா சொல்றாருன்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்க அத ஸ்ரீமத் படி அந்த யார் கொடுத்தாலும் ஸ்ரீமத் ஒண்ணுதான், நீங்க அதுபடி வாழ்க்கையில அப்ளை பண்ணி உங்களுடைய பாக்கியத்தை உருவாக்கிக்கோங்க அப்படிங்கறத சொல்றாரு. நீங்க இதெல்லாம் குழம்பணும்னு அவசியமே இல்லை அப்படிங்கிறாரு. இவரோட தலையில யார் இருக்காரு? சிவபாபா இருக்காரு. அதான் சிரத்துல யார் இருக்காரு? அதுவும் மிக அருகாமையில் அமர்ந்திருக்காரு அப்படிங்கறத சொல்றாரு. சொல்லுவார் இல்லையா, பிரம்மாவுக்கு வலது புறமா நான் வந்து அமர்ந்துக்கிறேன் அப்படிங்கிறவர் சொல்லுவார். அது போல சொல்றாரு, நான் ரொம்பவும் இவருக்கு அருகாமையில வந்து அமர்ந்து உங்களுக்கு ஸ்ரீமத் கொடுத்துட்டு இருக்கேன், உங்களுக்கு வழிமுறை சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கறத சொல்றாரு. சரிங்க சிஸ்டர். குருமார்கள் அருகாமையில் அமர செய்து கற்பிக்கிறார்கள் அல்லவா, இருந்தாலும் கூட இவரும் உழைப்பு செய்ய வேண்டியுள்ளதுதானே. தமோ பிரதானமான நிலையில் இருந்து சதோ பிரதானமாக ஆவதில் புருஷார்த்தம் முயற்சி செய்ய வேண்டி உள்ளது. என்னை நினைவு செய்து உணவு தயாரியுங்கள் என்று தந்தை கூறுகிறார். சிவபாபாவின் நினைவினுடைய உணவு வேறு யாருக்கும் கிடைக்க முடியாது. இப்போது உணவிற்கு தான் பாடல் உள்ளது. அந்த பிராமணர்கள் ஸ்துதி பாடுகிறார்கள் என்றாலும் கூட பொருள் எதுவுமே புரியாமல் உள்ளார்கள். என்ன மகிமை செய்கிறார்களோ அது பற்றி எதுவுமே புரிந்து கொள்வது இல்லை. இவர்கள் பக்திமான்கள் என்று மட்டுமே புரியப்படுகிறது. ஏனெனில் பூசாரி ஆவார்கள். அங்கோ பக்திமான்கள் என்ற விஷயமே கிடையாது. அங்கு பக்தி இருப்பது இல்லை. பக்தி என்றால் என்ன பொருள் என்பது கூட யாருக்குமே தெரியாது. ஞானம் பக்தி வைராக்கியம் என்று கூறிக்கொண்டிருந்தார்கள். எவ்வளவு முதல் தரமான வார்த்தைகளாகும். ஞானம் பகல், பக்தி இரவு, பிறகு இரவின் மீது வைராக்கியம் ஏற்படும் பொழுது பகலில் செல்கிறார்கள். எவ்வளவு தெளிவாக உள்ளது. இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். எனவே நீங்கள் தடுக்கி விழ வேண்டிய அவசியம் இல்லை. என்னை நினைவு செய்யுங்கள், நான் உங்களை உலகிற்கு அதிபதியாக ஆக்குகிறேன் என்று தந்தை கூறுகிறார். நான் உங்களுடைய எல்லையில்லாத தந்தையாவேன். சிருஷ்டி சக்கரத்தை அறிந்து கொள்வது கூட எவ்வளவு சுலபமானது. இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்கீங்களா பிரதர்? அந்த பிரம்மா போஜனை பத்தி சொல்றாரு. அந்த பிரம்மா போஜனத்தை உதாரணமா சொல்றாரு. இப்ப நீங்க தந்தை நினைவுல இருந்துதான் சமைக்கிறீங்க அப்படின்னா அது தந்தைக்காக படைக்கப்படுறது. அப்படிங்கிறப்ப அது பிரம்மா போஜனம் தூய்மையான உணவா இருக்குது. அது இந்த யுகத்துல மட்டுமே கிடைக்கக்கூடிய, வேற எந்த யுகத்திலயுமே கிடைக்காது. சத்தியுகத்து தேவதைகளுக்கு கூட பிரம்மா போஜனம் கிடைக்காது. அதனாலதான் தேவதைகள் கூட பிரம்மா போஜனத்துக்காக இயங்கிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் சாஸ்திரத்துல எழுதி வச்சிருக்காங்க. இப்ப கூட மகிமை இருக்கவே செய்யுது. பிராமணர்களின் உணவு நல்லா இருக்கும் அப்படின்றத சொல்லுவாங்க இல்லையா, ஐயங்கார் வீட்டு சமையல் நல்லா இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அதுக்காக அவங்க வீட்டுல சாப்பிடறதுக்காக எல்லாம் போவாங்க வருவாங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவாங்க. அவங்க சமைக்கும் போது தெருவே மணக்கும் அப்படின்லாம் பேர்ப்புகள் அதெல்லாம் இருக்கு இல்லையா. அதுக்காக சொல்றாரு, அதெல்லாம் உங்களுடைய மகிமை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கறத சொல்றாரு. மற்றது எல்லாம் அந்த எப்பவும் சொல்றதுதான் சிஸ்டர். நினைவு செய்து அதான் சொல்லி இருக்கிறாங்க. சிருஷ்டி சக்கரம் பாரு, சிருஷ்டி சக்கரத்தை கூட அறிந்து கொள்வது எவ்வளவு சுலபமானது. விதை மற்றும் நினைவு செய்யுங்க. இப்பொழுது கலியுகத்தின் முடிவாகும், பிறகு சத்தியுகம் வரப்போகிறது. இப்பொழுது நீங்கள் சங்கம யுகத்தில் மலர் போல ஆகிறீர்கள். ஆத்மா சதோ பிரதானமாக ஆகிவிடும். பிறகு வசிப்பதற்கு கூட சதோ பிரதானமான மாளிகை கிடைக்கும். உலகமே புதியதாக ஆகிவிடுகிறது. எனவே குழந்தைகளுக்கு எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். நல்லது அப்படின்னா நிறைய பண்ணிருக்காங்க. உங்களுக்கு எல்லாமே கிடைக்கதான் போகுது சொர்க்கத்துல. அரண்மனை, தங்க மாளிகை, அதுல வைரம் பதிக்கப்பட்டிருக்கும். செல்வ செழிப்பு வாய்ந்தவர்களா செல்வந்தர்களா இருக்கதான் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அவ்வளவுதானே.
இனிமேலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்வமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். காரணிக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், நாம் ஸ்ரீமத் படி நமது பரிஸ்தான் சொர்க்கத்தை நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறோம் என்ற போது எப்பொழுதும் இருக்கட்டும். வீணான குப்பை கூலம் போன்ற அசுத்தமான விஷயங்களை விடுத்து மிகுந்த உல்லாசத்துடன் இருக்க வேண்டும். ஸ்ரீமத் படி நடந்து நீங்க பரிஸ்தான உருவாக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற அந்த நினைவின் போதையிலே இருங்க அப்படின்னு சொல்றாரு. எப்போதும் அந்த குப்பை கோலங்கள், எல்லைக்குட்பட்ட விஷயங்கள், இந்த உலகியல் விஷயங்களுக்கு பின்னாடி நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்காதீங்க. நம்ம ஸ்ரீமத் படி நடந்துகிட்டு இருக்கோம், புது உலகத்தை ஸ்தாபனை செய்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற நினைவிலே இருங்க அப்படின்றார். செகண்ட் பாயிண்ட், தங்களது சிந்தனைகள் மிகவும் மேன்மையானதாக வைத்திருக்க வேண்டும். மிகவும் நல்ல உயர்தரமான பல்கலைக்கழகம் மற்றும் தங்கும் விடுதியை திறப்பதற்கான ஏற்பாடு செய்ய வேண்டும். தந்தைக்கு மறைமுகமான உதவியாளர் ஆக வேண்டும். தங்களது பகட்டினை காண்பித்துக் கொள்ள கூடாது. இதுதான் அதுதான் அந்த சொன்னோம் பாத்தீங்களா, மறைமுகமான உதவியாளர்களா இருக்கணும், வெளிப்பகட்டெல்லாம் காட்டக்கூடாது. தங்கும் விடுதி அந்த இது சொன்னார் இல்லையா, அது என்னது, எல்லையற்ற பல்கலைக்கழகத்தை இதெல்லாம் உருவாக்குறதுக்கான மறைமுகமான உதவி செய்யுங்க தந்தைக்கு அப்படிங்கிற. அதாவது தன சேவை தான் சொல்றாரு அப்பா. ஆனா இவ்வளவு கொடுத்தேன் அவ்வளவு செஞ்சேன்னு வெளிப்பகட்டை காட்டிக்கிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு அத. சரி, அப்ப வரதானம் கொடுக்கறாங்க. நிமித்தமாக எந்த ஒரு சேவையையும் செய்து கொண்டு எல்லையற்ற உள் உணர்வு மூலம் வைப்ரேஷன்களை பரப்பக்கூடிய எல்லையற்ற சேவாதாரி ஆகுக. இப்பொழுது எல்லையற்ற மாற்றத்திற்கான சேவையில் தீவிர வேகத்தை கொண்டு வாருங்கள். அந்த மாதிரியோ நான் செய்து கொண்டிருக்கவில்லை, அவ்வளவு பிஸியாக இருக்கிறேன், நேரமே கிடைப்பதில்லை. ஆனால் நிமித்தமாக எந்த ஒரு சேவையும் செய்து கொண்டு நீங்கள் எல்லையற்ற சகயோகி ஆக முடியும். உள்ளுணர்வு மட்டும் எல்லையற்றதில் இருக்குமானால் வைப்ரேஷன்கள் பரவிக்கொண்டே இருக்கும். எவ்வளவு எல்லையற்றதில் பிஸியாக இருக்கிறீர்களோ அப்போது கடமை இன்னும் சுலபமாகிவிடும். ஒவ்வொரு சங்கல்பம், ஒவ்வொரு வினாடியும் சிரேஷ்ட வைப்ரேஷன்களை பரப்புவதற்கான சேவை செய்வதுதான் எல்லையற்ற சேவாதாரி ஆகும். எல்லையற்ற சேவாதாரி ஆகுவதாகும். சரி, ஓகே. அது என்ன சேவாதாரி ஆவதாகும். நீங்க இப்ப எல்லையற்ற மாற்றத்தை கொண்டுட்டு வர சேவையில தீவிர வேகத்தை அதிகப்படுத்துங்க அப்படிங்கறத சொல்றாரு. எல்லையற்ற சேவைக்கு உங்களை அந்த எல்லையற்ற மாற்றத்திற்கான சேவையில உங்களுடைய தீவிர வேகத்தை ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. எங்களுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் சேவை செய்ய முடியல பாபா, சேவை செய்யறதுல நாங்க அந்த அளவுக்கு வேலையிலே பிஸியா இருக்கோம், வேற வேலையில உலகியல் வேலையிலே பிஸியா இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்களா குழந்தைங்க. அதுக்கு தான் பாபா சொல்றாரு, நீங்க எந்த ஒரு சேவை செய்தாலும் நிமித்தமா இருந்து சேவை செய்யுங்க. நான் வெறும் கருவிதான், செய்விப்பவர் பரமாத்மா அப்படிங்கிற அந்த உள்ளுணர்வுல சேவை செய்யுங்க அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப எல்லையற்ற இந்த வைராகிய உள்ளுணர்வு வரும் உங்களுக்கு. அந்த உள்ளுணர்வின் மூலமா சகயோகம் செய்யுங்க, சகயோகி ஆகுங்க அப்படிங்கிறார். எந்த ஒரு காரியம் செய்தாலும் கை காரியம் செய்யும், கண்ணு காரியம் செய்யும், உடல் காரியம் செய்துகிட்டு இருக்கோம். ஆனா மனம், புத்தி, அந்த உள்ளுணர்வு எப்பவும் எல்லையற்ற விஷயங்கள்ல இருக்கணும். அப்பதான் உங்ககிட்ட இருந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வின் வைப்ரேஷன்ஸ் வெளிப்படும், அத பரப்புவீங்க அப்படிங்கறத சொல்றாரு. அதுதான் உண்மையிலே சேவை. எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வு மூலமா அடுத்தவங்களுக்கு வைப்ரேஷன்ஸ் கொடுக்கறது, வைப்ரேஷன்ஸா பரப்புறது, அதுதான் எல்லையற்ற சேவை. அப்படி இந்த எல்லையற்ற உள்ளுணர்வு இருக்கும் போது உங்களுடைய கடமைகள், இந்த கடமை இருக்கு இல்லையா, அலௌகிக கடமை, அது சுலபமாயிடும் உங்களுக்கு அப்படிங்கிறாரு. மனம், புத்தி எப்பவும் தந்தை கிட்டயோ தந்தை கொடுத்த விஷயங்களையோ சங்கமயுகத்திலே வாழும் போது அந்த எல்லையற்ற வைராகியம் இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காவே சேவை நடந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறாரு. உங்களுடைய வைப்ரேஷன்ஸே சேவை செய்யும் இந்த இயற்கைக்கும் ஆத்மாக்களுக்கும். அதான் ஒவ்வொரு நிமித்தம்னு நினைச்சு செஞ்சிட்டு இருக்கப்போ. ஆமா, உள்ளுணர்வு மட்டும் தந்தை சங்கமயுகத்துல இருக்கணும். உள்ளுணர்வு, அந்த மனம், புத்தி, உள்ளுணர்வு அப்படி வச்சுக்கோங்களேன்.
அகநோக்கு அப்படின்னு சொல்றாரு இல்லையா, உள்நோக்கு முகம். அது மட்டும் எப்பவும் சங்கம யுகத்துல இருக்கணும். வெளிப்புறமா கலியுகத்துல இருக்கும். அது இப்ப வெளிப்புறமான காரியங்களும் செய்துகிட்டே இருங்க, ஆனா உள்நோக்கு முகத்துல இருங்க அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப ஆட்டோமேட்டிக்காவே அந்த எல்லையற்ற விஷயங்கள்ல நீங்க அந்த உள்ளுணர்வு இருக்கும்போது வைப்ரேஷன்ஸ் பரவிக்கிட்டே இருக்கும். நல்ல இப்ப ஞானத்தை உள்ள தந்தை நினைவுல இருக்கும்போது குஷி ஏற்படும் இல்லையா, அந்த குஷி அந்த வைப்ரேஷன்ஸ் மூலமா வெளிப்படும் இல்லையா. இவங்க கிட்ட ஏதோ ஒரு அனுபவம் இருக்குது, சக்தியின் அனுபவம் இருக்குதுன்னு மற்றவங்களுக்கு அந்த அனுபவம் ஏற்படும். இயற்கைக்கு அந்த அமைதி சக்தி, அந்த இதெல்லாம் கிடைக்கும் இல்லையா, தூய்மையின் சக்தி எல்லாம் கிடைக்கும் இல்லையா. அதுக்காக சொல்றாரு ஒவ்வொரு சங்கல்பமும் ஒவ்வொரு வினாடியும் ஆமா எல்லையற்ற உள்ளுணர்வுல இருந்தீங்கன்னா அது சேவை ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. அப்படிப்பட்டவங்களதான் எல்லையற்ற சேவாதாரின்னு சொல்ல முடியும் அப்படிங்கிறார். அப்பா ஸ்லோகன் சொல்றாங்க, சிவத்தந்தையுடன் இணைந்து இருக்கக்கூடிய சிவசக்திகளின் அலங்காரம் ஞானத்தின் அஸ்திர சஸ்திரங்கள் ஆகும். சிவத்தந்தையுடன் இணைந்து இருக்கக்கூடிய சிவசக்திகளின் அலங்காரம் ஞானத்தின் அஸ்திர சஸ்திரங்கள் ஆகும். அதுதான் தந்தையோட சிவத்தந்தையோட இணைந்து இருக்கக்கூடிய சிவசக்திகள். நாம தான் ஆத்மா, சிவசக்திகள் ஆத்மா, சிவத்தந்தை பரமாத்மா. ரெண்டு பேரும் இணைஞ்சு இருக்கும் போதுதான் அந்த அவங்களுடைய அஸ்திர சஸ்திரங்கள் அப்படின்னு காமிக்கப்பட்டிருக்குது தேவி தேவதைகளுக்கு. ஆத்மா பரமாத்மா உணர்வு. அதே அப்படியே கோயில்ல பாருங்க, இங்கிட்டு பரமாத்மா லிங்க ரூபத்துல இருப்பாரு, பார்வதி இங்கிட்டு தனியா தேக ஜீவாத்மாவா இருப்பாங்க. அப்ப ரெண்டு பேரும் இணைந்து இருக்காங்கன்னா அவங்களுடைய அஸ்திர சஸ்திரங்கள்லாம் காமிச்சிருப்பாங்க. சிவனுக்கு காமிச்சிருக்க மாட்டாங்க லிங்க ரூபத்துல, ஆனா தேவிகளுக்கு காமிச்சிருப்பாங்க, பார்வதிக்கோ காளிக்கோ காமிச்சிருப்பாங்க இல்லையா. அதுதான் ஞானத்தின் அஸ்திர சஸ்திரங்கள் அப்படின்னு சொல்றாரு. எல்லாமே ஸ்தூல ஆயுதமா காமிச்சிருப்பாங்க, ஆனா எல்லாமே ஞானத்தின் ஆயுதங்கள் அப்படிங்கறத சொல்வார். இப்ப அப்பா நமக்கு முரளியில கூட நிறைய சொல்லுவார் இல்லையா, ஞானத்தின் வாள்ல நினைவின் கூர்மை இருக்கணும் அப்படின்னு சொல்வார் இல்லையா. அதுதான் காளி கையில கத்தி வச்சிருப்பாங்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. திரிசூலம் வச்சிருக்காங்கன்னா 3 விதமான ஞானம், ஆத்மா பரமாத்மா டிராமா அப்படிங்கிறது இல்ல, ஞானம் குணம் சக்தி, அந்த 3 அதான் திரிசூலமா காமிச்சிருக்காங்க. அது என்ன ஆயுதம், ஞானத்தின் ஆயுதம் தானே. அப்ப சுய தரிசன சக்கரம், இப்ப 84 பிறவிகள் சக்கரத்தை சுத்துறோம் இல்லையா, அது ஞானத்தின் அலங்காரம். அதத்தான் கிருஷ்ணருக்கு காமிச்சிருக்காங்க, விஷ்ணுவுக்கு காமிச்சிருக்காங்க. இன்னொன்னு ஞானத்தின் சங்கொலி எழுப்புறோம் இல்லையா, அப்ப தந்தை வந்துட்டாரு அது. அப்புறம் கதை காமிச்சிடணும் இல்லையா, மாயையை வீழ்த்தக்கூடிய தாரணை அது. அப்புறம் தாமரை பூ காமிச்சிருக்காங்களே, அதுவும் கூட அலங்காரம் தானே, ஞானத்தின் அலங்காரம் தானே. இந்த உலகில் இந்த தேக உலகத்துல இந்த கலியுகத்துல இருந்தாலும், இந்த கலியுக தேர்ல இருந்தாலும் ஆத்ம உணர்வுல எதிலையும் ஒட்டாம விடுபட்டு இருக்க தாமரைய போல நீங்களும் வாழணும் அப்படிங்கிற. அதாவது அன்பாவும் இருக்கணும், விடுபட்டவராகவும் இருக்கணும். தந்தைக்கு அன்பானவரா இருக்கணும், இந்த உலகியல் விஷயங்கள் வந்து விடுபட்டவங்களா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தாமரை மலர உதாரணமா காமிச்சிருக்குங்க. இப்படி ஒவ்வொரு அலங்காரமும் ஒவ்வொரு தேவிகளுக்கும் இருக்குது. ஒரு கோயில்ல ஒரு விதமா இருக்கும், இன்னொரு கோயில்ல வேற விதமா இருக்கும். சில இடத்துல ஞானத்தின் கலசத்தை வச்சிருப்பாங்க, அமிர்த கலசம்னு சொல்லுவாங்க. லட்சுமி செல்வம் கொட்டிக்கிட்டே இருக்கிறது மாதிரி காமிச்சிருப்பாங்க. தந்தை நமக்கு நிறைய ஞான செல்வம் கொடுத்தாரு இல்லையா, அது ஞான செல்வம், ஞான கலசம். அவங்களுக்கு ஞான சஞ்சீவினி கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லுவார். அப்ப மூலிகையை கையில வச்சிருக்கிறது மாதிரி சில கோயில்ல காமிச்சிருப்பாங்க. ஞானத்தின் அம்பு, வில்லு, அப்புறம் அந்த உடுக்கையெல்லாம் காமிச்சிருப்பாங்க ஒரு சிலதுல. உடுக்கைங்கிறது என்னது, நம்ம சொல்லக்கூடிய ஞானத்தின் உடுக்கை, வாய் மூலமா வெளிப்படுத்துறோம் இல்லையா, சங்கோலி எழுப்புறோம் இல்லையா, அது போல உடுக்கை. அது போல ஒவ்வொரு அலங்காரமும் இருக்குது. அதெல்லாம் உங்களுடையதான் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க அப்படிங்கறத சொல்றாரு. எப்படி குடுகுடுப்பு அடிக்கிறது மாதிரி. அப்படி ஒவ்வொன்னா இதெல்லாம் என்ன அலங்காரம், எப்படி ஒவ்வொரு கோயிலையும் அலங்காரம் காமிச்சிருக்காங்களே, அதெல்லாம் நம்மளுடைய ஞானத்தின் அஸ்திர சஸ்திரங்கள்னு சொல்றாரு. ஞானத்தின் விஷயங்கள் எல்லாமே அங்க ஸ்தூல ஆயுதங்களா காமிச்சிருக்காங்க. அதெல்லாம் மேட்ச் பண்ணி பார்க்கும் போது கூட எவ்வளவு குஷி ஏற்படும். எல்லாமே நம்மளுடையது, நம்மளதான் வழிபட்டு இருக்காங்க,
நம்ம செய்த புருஷார்த்தத்துக்கு அனுசாரமா தான் எல்லா பக்தர்களும் நம்மளதான் வேண்டிட்டு இருக்காங்க. அவங்க நம்ம கிட்ட வந்து வேண்டுறத பாருங்க, அவங்களுடைய தேவைகளை குறைகளை சொல்லும் போது. அப்ப நம்ம எவ்வளவு உயர்ந்த ஆத்மாக்களா அப்பா மாத்திட்டு இருக்காரு அப்படிங்கிற குஷி இருக்கும் இல்லையா? இதெல்லாம் நினைச்சு நினைச்சு பார்த்து சந்தோஷம் அடையணும். சங்கம யுகத்துல மட்டுமே இது கிடைக்கும் இந்த அத்தீந்திரிய சுகம், இந்த அனுபவம். நம்மள எவ்வளவு உயர்ந்தவர்களா ஆக்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அப்பா. வேற எந்த யுகத்திலயுமே தெரியாது. சத்தியுக திரேதாயுகத்துல பக்தியே கிடையாது. துவாபர கலியுகத்துல ஞானமே கிடையாது. எதுவுமே புரிஞ்சுக்க முடியாது 4 யுகத்திலயும். சங்கம யுகத்துல மட்டுமே இதெல்லாம் அனுபவம் செய்ய முடியும். அப்ப இந்த ஞாபகத்துல, இந்த நினைவுல, இந்த குஷியிலே இருக்கணும் நம்ம அப்படிங்கறதுக்காக சொல்றாரு அப்பா. இதுவும் கூட இதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் சிந்தனை செய்யும் போது பாவ கர்மங்கள் அழியுமா அப்படிங்கறதெல்லாம் இருக்குது இல்லையா? கண்டிப்பா அழியும் பாவ கர்மங்கள். ஏன்னா இந்த விஷயத்தெல்லாம் அப்பா முரளிலே சொல்லியிருக்காரு. ஞானத்தின் வால்ல நினைவின் கூர்மை இருக்கணும், உங்களுடைய அம்புல கூர்மை இல்லாதனால்தான் அவங்க ஞானத்துக்கு வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவார் இல்லையா? அதெல்லாம் இருக்குது. அப்போ நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஞானத்தின் கலசத்தை தாய்மார்களின் தலையில வச்சிருக்கேன் அப்படின்லாம் சொல்றாரு இல்லையா? அங்க கூட அமிர்த கலசம் எல்லாம் காமிச்சிருக்காரு. வைத்தீஸ்வரன் கோயில கையில வந்த மூலிகை வச்சிருப்பாங்க. இப்ப நமக்கு உங்களுக்கு அழிவற்ற சர்ஜனா இருக்கேன், வந்து உங்களுக்கு ஞானத்தின் சஞ்சீவினியை கொடுத்து உங்களை மாயையின் அந்த பாதிப்புல இருந்து விடுவிக்கிறேன் அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவார் இல்லையா? மாயை பிடிச்ச 5 விகாரங்களின் நோயில இருந்து உங்களை விடுவிக்கிறேன் அப்படிங்கறதெல்லாம் சொல்றாரு இல்லையா? அப்ப எல்லாமே இந்த முரளிலே இருக்குது. அப்ப அதெல்லாம் ஞான சிந்தனை செய்யும் போது குஷி ஏற்படும், தந்தையின் மீது அளவற்ற அன்பு ஏற்படும், அதன் மூலமா யோகா அதிகமா ஏற்படும் நமக்கு. அப்ப பாவ கர்மங்கள் அழியதானே செய்யும். அப்ப தாரணை ஏற்படும், நான் எவ்வளவு உயர்ந்த ஆத்மாவா மாறிட்டு இருக்கேன், எவ்வளவு விசேஷ தன்மைகள் எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதெல்லாம், இந்த டிராமா அனுசாரமா எனக்கு இவ்வளவு பாக்கியம் கிடைச்சிருக்குதே அப்படிங்கறதெல்லாம் நினைச்சு நினைச்சு பார்க்கணும். சரி, ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. அருமையான ஸ்லோகம். பாபா நன்றி. செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. பிரதர் சாந்தி. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.